bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Stranger Things 5 சீசன் 5 ஓட ஆஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத நம்ம பார்க்க போறோம். ஸோ சரி ஒரு 2 days கழிச்சு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா வந்துட்டு நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நேற்று நைட்டுன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி 2 days கழிச்சு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம், ஒரு 2-3 டீசர் ட்ரெய்லர் கூட வந்துட்டு நம்ம சேர்த்து ரியாக்ட் பண்ணிடலாம், எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ என்னோட நண்பர் ஒருத்தர் வந்துட்டு கொமெண்ட்ல வந்துட்டு நேற்றும் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, லைக் வந்துட்டு Stranger Things 5 வந்துட்டு டீசர் வெளியே இருக்கு, நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இப்பயும் பார்த்தேன் இன்னொன்று கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் பார்த்தேன், சரி போட்டுருவோம், கொஞ்சம் டைம் ஒதுக்கி ரியாக்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிக்கிருக்கேன். ஸோ ப்ரோ சிஸ்டர், ஐ திங்க் ப்ரோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரியாக்ஷன் வீடியோ பர்டிகுலர் உங்களுக்காக மட்டும்தான், சரிங்களா? ஸோ நான் ப்ரீவியஸ் Stranger Things 5 இந்த சீசன் 5ஓட அனௌன்ஸ்மெண்ட் டேட், ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அதோட ஒரு கிளிப் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க, அதை நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன், Stranger Things இந்த என்ன சொல்றது சீரீஸோட வந்துட்டு சீரீஸ் நான் பார்த்ததே இல்லை, பட் வந்துட்டு சில கிளிப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த மேக்கப் போட்டு அந்த ஏலியன் மாதிரிலாம் ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டாரி தெரியாது, அந்த சீரீஸ் நான் எபிசோட பார்த்ததே இல்லைங்க, சரிங்களா? ஸோ டைம் எடுத்து பார்த்து ரிவ்யூன்றது பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் டைம் இப்போ பேக்காக இருக்குது, ஸோ இதனால எதுவுமே மூவ் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ பண்ணுறது கூட வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் இந்த கமெண்ட் பண்ண அவர் என்னோட நண்பருக்காக மட்டும்தான். ஸோ கொஞ்சம் டைமை ஒதுக்கி ஃபாஸ் பண்ணி இக்கட்டான சூழ்நிலையில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு ரிவ்யூ வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நான் எப்பயோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி வந்துட்டு லைக் வந்து அந்த இந்த டைமில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டேன், சரிங்களா? ஸோ அப்பப்போ நான் வீடியோ எடிட் பண்ணி மேக் பண்ணி எடிட் பண்ணலாம் முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு பழைய வீடியோ அதெல்லாம் ஓகேவா, லைக் வந்து 1 வாரத்துக்கு முன்னுக்கு 2 வாரத்துக்கு முன்னுக்கு ஷூட் பண்ண வீடியோ எடிட் பண்ணி நான் வந்துட்டு இந்த டேட்டில் வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருந்தேன். அதுதான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலாம், இந்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணுற வீடியோலாம் வந்துட்டு நான் ஸ்கெடியூல் பண்ண வச்ச வீடியோ, சரிங்களா? ஸோ அதை நான் வந்துட்டு பதிவு பண்ணுறேன் ஆசைப்படுறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம Stranger Things சீசன் 5 ஆப்வியஸ்லி நம்ம டீசர் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட், அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த வீடியோ பார்க்குறப்போ கிளிப் பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்குது, இன்னமும் ஒரு சம்பவம் இருக்குது அந்த மாதிரி தான் வந்துட்டு தோணுச்சு. ஸோ இதுக்காகவே வந்துட்டு நம்ம இந்த சீசன் 5 பார்க்கறதுக்காகவே நம்ம எல்லா சீசனும் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ டைம் கிடைக்கிறப்ப பார்க்குறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டீசர் ரியாக்ட் பண்ணிடுவோமா? ஸோ டீசர் ஃபார் 2 minutes 47 seconds. So yeah, பாத்துருமா? Let's watch with countdown 3, 2, 1, go. So earphone must. எந்த இது போட்டு கேட்க போறீங்க, நீங்க இயர்ஃபோன் போட்டு கேளுங்க. Burn commencing in 5, 4, 3. Come on. 2, and This November. After what we've been through, this thing, it ties us together forever. Final chapter. Yes. Cool. Wherever this blood leads, I need you to fight one last time. Let's end this, kid.
ஃபைனல் சீசன். ஓகே, Volume 1 November 26. Oh, New Year Eve. Okay. ஓகே கேஸ், ஓகே ப்ரோ, உங்களுக்கு உங்களோட ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட டீசர் ரியாக்ட் பண்ணிட்டேன் போதுமா? சரிங்களா, இதோடக்கு அப்புறம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஒரு டீசருங்க, என்ன மாதிரி ஒரு சீசனு, லைக் வந்து ஒட்டுமொத்த பழைய சீசனே அப்படி தான் இருக்கும் போல. நான் இதுக்கு முன்னாடி அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அப்பவே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் யாருக்கு இந்த சீரிஸ் பிடிக்குமோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேனா நீங்கள், ஸோ யாரெல்லாம் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா எபிசோட பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா, எப்படிப்பட்ட ஒரு சீரிஸ் அது, எதுக்காக பார்க்கலாம், என்ன பர்பஸ்க்காக பார்க்கலாம், எதுக்காக பார்க்கலான்னு உங்கள் கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சீசனோட டீசர் பார்க்குறப்பயே அந்த கிளிப்பிங்கோட சேர்த்து சொல்கிறேன். டீசர் பார்க்கப்போ லைக் வந்து இது ஒரு சீரிஸ் தான், லைக் வந்து ஒரு ட்ராமா நாடகம் மாதிரி வச்சுக்கோமே. சீரிஸ் தானே, எபிசோட தான் இருக்கு. பட் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த குவாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படத்தோட குவாலிட்டிங்க, அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக இருக்கலாம், அது சிஜி ஒர்க்காக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், கலர்ஸ், அந்த மேக்கிங், அந்த எடுத்த விதம், எடிட்டிங்கு, அந்த கலர்ஸு எல்லாம் கேமரா ஒர்க்காக இருக்கலாம், எல்லாமே வந்துட்டு அந்த குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கு. லைக் வந்து ஒரு படத்தோட குவாலிட்டியில, லைக் வந்து இது வந்து தியேட்டர்ல வெளியாக போறது கிடையாது. பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியே படத்தை எடுத்திருக்காங்க, அந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் கிடையாது, நிறைய சீரீஸ் இருக்கு. என்னோட பர்சனல் ஃபேவரட் வெட்னஸ்டே சீரீஸ். சரிங்களா, ஸோ யாரெல்லாம் வெட்னஸ்டே ஃபேன்ஸ் இருக்கீங்க என்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த ஃபேனை பற்றி பேசுவோம். சரிங்களா, ஸோ நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த டீசரை பார்க்குறப்போ அந்த சவுண்டு வந்துட்டு நல்லா இருக்கு. அந்த மியூசிக் சொல்கிறேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு தாறுமாறாக இருக்கு. அப்புறம் விஷுவல், அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட இந்த ஃபிலிம் சீரீஸோட வந்துட்டு இந்த கலர் டோன் வந்து ரெட் கலர் தானே, அந்த ரெட் கலரே ஒரு மாதிரி வந்துட்டு ஹைலைட்ஸாக இருக்கும். ஓகேவா, ஒரு மாதிரி ரெட்னா லைக் வந்துட்டு பேடு ஈவல் அந்த மாதிரி தானே, அதே நம்ம ரசிக்க வைக்குது. அந்த ரெட் கலர் டோனே ரசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா, அந்த மேகத்துல ரெட்டா வருது, அப்புறம் வந்துட்டு டைட்டில் ரெட் கலரா வருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுது. விஷுவல் வைஸ் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. லைக் வந்து பயங்கரமாவும் இருக்கு, ஒரு பயமும் கொடுத்தது, பயம் கலந்த ஒரு ஆர்வத்தையும் கொடுக்குது. ஓகேவா, நல்லா இருக்கு அந்த மாதிரி. ஓகே, விஷுவலா நல்லா இருக்கு. அந்த கொஞ்சம் கிளிப்ஸ் காமிச்சிருந்தாங்க, அந்த சில ஏலியன்ஸ்லாம் வர மாதிரி. எனக்கு என்னன்னா வந்துட்டு என்னடா ஜுராசிக் வேர்ல்டோட பயங்கரமா இருக்கு அந்த மாதிரி தான் வைக்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்கடா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க பண்ற மேக்கிங் அந்த மாதிரி இருக்கு. என்னமோ தியேட்டருக்கு ரிலீஸ் மாதிரி வந்துட்டு சீரியஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல வெளியூர்ல அதாவது ஆரிஜின் எந்த ஊர்ல எடுக்கிறாங்க, எந்த நாட்டில் எடுக்கிறாங்களோ அந்த நாட்டில் வந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படி இல்லையான்ட்டுன்னு. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு மலேசியால இருக்கிறவங்க நம்மளுக்கோ சரி, நம்ம இந்தியாவில நம்பர்கள் பார்த்துருந்தாலும் சரி, எல்லாம் ஃபோன்ல தானே பார்க்கணும். நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபோன்ல பார்ப்போம், இல்லாட்டி டிவியில டெலிவிஷன்ல பார்ப்போம். ரைட்டா, லைக் வந்து பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் சில சீரீஸு. பட் இந்த டீசரை இது கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வெளியாக போகும். ரைட்டா, நான் வேற சீசன் எனக்கு என்ன சீசன் தெரியல. சில ஐகானிக்கான சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கேன். சரிங்களா, சும்மா நம்ம தான் ஸ்க்ரோல் பண்ணா வரோம்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட. ஸோ பார்த்துருக்கேன். பயங்கரமாக இதெல்லாம் படமா சீரியஸாக நான் பார்க்குறப்போ இது சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு காட்சிடா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்குங்க. பயங்கரமா இருக்கு. ஓகே, உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. இதுக்காகவே நான் கொஞ்சம் டைம் கொஞ்சம் பேக்கா இருக்குங்க. என்னால வந்துட்டு சீரீஸை பார்க்க முடியல இந்த சீசன். லைக் வந்து எனக்கு எப்படின்னா வந்துட்டு ஒரு சீசனா ஃபுல்லா பார்த்து முடிச்சிடும் ஒரே நாள்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் எனக்கு அந்த கதை வந்துட்டு கண்டினியூட்டி எனக்கு புரியாதுங்க. சரிங்களா, அதுதான் என் பிரச்சனை. ஸோ பொருள் வேற ஏதாச்சும் பிரேக் டவுன் வீடியோஸ்லாம் இருந்தால் தேடி பார்த்து கேட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஒன்றும் சீரீஸ் வந்து நவம்பர் தானே, நவம்பர் லைக் வந்துட்டு நியூ இயர் ஈஃபுக்கு வந்துட்டு ஃபைனல் எபிசோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்டா எல்லாம் படத்தோடையும் சீரீஸோடையும் வந்துட்டு எல்லாம் ஃபைனலாக ஆக்குறீங்க இந்த வருஷம். நீங்கள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மிஷன் இம்பாசிபிள் அந்த படத்தோட ஃபைனல் ஃபிலிம் இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் சில படத்தோட சில சீரீஸோட ஃபைனல் சீசன் இப்போ தான் முடிய போகுது, இந்த வருஷம் தான் முடிய போகுது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் இதுவும் வந்துட்டு சீசன் 5ஓட இழுத்து மூட போகிறாங்க. ஏன்டா நல்ல சீரீஸ்லாம் வந்து இழுத்து மூடுறீங்க. அதான் இப்போ ரீசெண்டா ஸ்குவிட் கேம். ஸோ அது இப்போ தானே முடிஞ்சிச்சு, சீசன் 3 தானே, இப்போ ஃபைனல் சீசனு அது முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக ஒரு ரீபூட் வரதான் போகுதுங்க. அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் ஸ்குவிட் கேம் கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபேன்ஸ் இருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டீசர் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா, என்னெல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்து இந்த
சீசனில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.